வசதி கொடுத்திருப்பார், ஒரு நல்ல செல்வாக்கோடு இருப்பேன், ஒரு நல்ல நிறைய பின்புலங்கள் வைத்திருப்பேன். அதை வைத்துக் கொண்டு ஒரு இல்லாதவருக்கு நீ ஏதாவது செய்கிறாய் என்றால் அதுதான் ஆசை. இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் வருகிறார். செவ்வாய்க்கிழமை கோடியற்பதில் அந்தோனியார் நாளிலே பிறருக்காக யோசி, பிறரோடு இணைந்து வாழ வேண்டும், பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும். வல்லமையான இறை கிருபை பிறரில் தருவதில் இருக்கிறது. எனவே அன்பர்களே, உலகத்திலே நாம் நிரந்தரமற்றவர்கள். கசப்பதா இருக்கும், ஆனால் உண்மை. உலகம் என்பது உலகம் நிரந்தரம், மாறும், ஆனால் அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம், நாம் சென்று கொண்டே இருக்கிறோம். எனக்கு முன்பு இருந்தவர்கள் இல்லை, இன்னைக்கு நான் இருக்கிறேன், நாளைக்கு நான் எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம். எனவே இது நிரந்தரமற்றது. நிரந்தரமற்ற நிலையில எது நிரந்தரமோ அதை பிடித்துக் கொள்வோம். அவர் என்ன சொல்கிறார்? பிறரோடு அன்பு செய், பிறரோடு பழகு, பிறரை நேசி, பிறருக்கு கொடு,